சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாமா வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. அகில நான் கூப்பிடுறதுக்கு அவன் பாட்டி போயிருக்காங்க. நான் வேணா காபி போட்டு எடுத்துட்டு இல்ல மாமா, பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். மாப்பிள்ள மாமா சொல்லுங்க மாப்பிள்ள. மாமா, நான் ஒண்ணு சொன்னா அதுக்கு சம்மதிப்பீங்களா? என்ன மாப்பிள்ள, என்ன சம்மதிக்கணும்? மாமா, உஷாக்கு ஒரு நல்ல வரன் பார்த்திருக்கேன். என்ன மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? உஷாவுக்கா? ஆமா மாமா, நல்ல வரன் தான். பொண்ணு பார்க்க வேற வர சொல்லிட்டேன். மாப்பிள்ளைய பார்த்து உஷாவுக்கு பிடிச்சா கல்யாணத்துக்கு ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். நான் அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டேன். என்ன மாப்பிள்ள, திடீர்னு வந்து இப்படி சொல்றீங்க? நான் உஷா கிட்ட இத பத்தி இதுவரைக்கும் எதுவும் பேசுனதே இல்லையே. சொல்லாம கொள்ளாம வந்தா அவ கண்டிப்பா சம்மதிக்க மாட்டா. எனக்கு தெரியும் மாமா, அவகிட்ட கேட்டா கண்டிப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டா. அதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன். மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து பார்க்க வச்சா கண்டிப்பா அவளுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கும். கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். இல்ல மாப்பிள்ள, எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. நான் சொன்னா அவ எதையும் கேட்க மாட்டா மாப்பிள்ள. இத பத்தி நான் அவகிட்ட பேச முடியாது. உஷா கிட்ட நான் பேசுறேன் மாமா. நான் சொன்னா கண்டிப்பா கேப்பா. நீங்க ஓகே மட்டும் சொல்லுங்க. நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர வைக்கிறேன். உஷா கிட்ட சொல்லி புரிய வைப்போம். மாப்பிள்ளைய பார்த்து 2 பேரும் தனியா பேசினாங்கன்னா புடிச்சு போயிடும். அப்படி புடிச்சிட்டா நம்ம உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இல்ல உஷாவுக்கு வேண்டான்னு சொன்னா, இல்ல கண்டிப்பா வேண்டான்னு சொல்ல மாட்டா. அவளுக்கு நல்ல காரியம் நடக்கணும். அதுக்காகத்தான் என் உசுர கையில புடிச்சிட்டு இருக்கு. இப்படி ஒரு நல்ல காரியம் நடந்தா எனக்கு அதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது மாப்பிள்ள. அவளை ஒரு நல்லவன் கையில புடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என் உசுர விடணும். எதுக்கு மாமா இப்படி பேசுறீங்க? கண்டிப்பா உஷாவுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க. நான் அவங்கள வர சொல்றேன். அவங்க முன்னாடியே இவளையும் நான் ஓகேன்னு சொல்ல வைக்கிறேன். நான் சொன்னா அவ கண்டிப்பா கேப்பா மாமா. உங்களுக்கு உஷாவை சம்மதிக்க வைக்க முடியுன்ற நம்பிக்கை இருந்தா பண்ணுங்க மாப்பிள்ள. எனக்கு ஒண்ணு இல்ல, எல்லாமே நல்லபடியா நடந்தாலே போதும். என்ன மாமா எதுக்கு போய் கண் கலங்கிக்கிட்டு? ஒன்னும் கவலைப்படாதீங்க மாமா. என்கிட்ட விஷயத்தை விட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க அமைதியா இருங்க. சரி சரி. உஷா கிட்ட எப்படி விஷயத்த சொல்றது? அவகிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் எப்படி வாங்கறது? ஒண்ணுமே புரியலையே. இது சரியா இருக்கும். உஷா, உஷா. மாமா கூப்பிட்டீங்களா? இங்க வாயே. என்ன மாமா? ஒரு நிமிஷம் என் கூட வா. இந்தா இத புடி. எதுக்கு மாமா இது? இத நீ கட்டிக்கணும். என்ன மாமா சொல்றீங்க? நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா உஷா, நிஜமாதான் சொல்றேன். நீ இந்த புடவையே கட்டிக்கோ. அன்னைக்கு அக்கா புடவையை யாரும் கட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப மட்டும் என்ன கட்டிக்க சொல்றீங்க? இல்ல, நீ கட்டிக்கோ. இந்த புடவையில உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. புடவை கட்டினா சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ் மாமா? எனக்கு சொல்லுங்களேன்.
ம்ஹும். நீ புடவையை கட்டு, நான் சொல்றேன். புடவைய கட்டிக்கிட்டாதான் அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்வீங்களா மாமா? ம், ஆமா. நீங்க சொன்னா நான் என்ன வேணா செய்வேன் மாமா. பேச்சு மாற மாட்டியே. இதுல என்ன சந்தேகம் மாமா? சரி, அதனாலதான் உன்னை கட்ட சொல்றேன். நீ கட்டிட்டு வா. 5 நிமிஷம் மாமா, உடனே கட்டிட்டு வரேன். எப்படியாவது உஷா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்.